நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அவங்க சொல்லும்போது, நான் நீண்ட காலமாக இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நான் கடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த சூழ்நிலை எப்போது மாறும்னே எனக்கு தெரியல. நானும் மாறும் மாறும் கர்த்தர் மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையோடே நான் வந்தாலும், நீண்ட காலமாகவே இந்த சூழ்நிலை மாறாததாகவே எனக்கு இருந்துகிட்ருக்கு. இது மாறும் அப்படின்ற ஒரு என் நம்பிக்கையில் நான் இருக்கும்படியாக ஒரு சின்ன அடையாளத்தை கூட என்னால் பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு சின்ன அடையாளத்தை கூட என்னால் பார்க்க முடியல. ஒரு பாசிட்டிவ் சைனை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவை பார்த்து, இந்த நாளில் பெருமழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை சாதாரணமான ஒரு நாளில் சொன்னது கிடையாது. 3 வருஷம் சமாரியாவிலே பஞ்சமாக இருந்தது. மழை பெய்யாமல் மிக கொடிய பஞ்சம் இருந்தது. அந்த நாட்டின் ராஜா தான் ஆகாப் ராஜா. அந்த சூழ்நிலையில், வறட்சியான சூழ்நிலையில், பஞ்சமான சூழ்நிலையில் தான் ஆகாப் ராஜாவை பார்த்து எலியா தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தை தான், இந்த நாளிலே பெருமழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவார். இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது ஆகாப் ராஜா எலியாவுக்கு எதிரியாக இருந்தார். எலியாவை கொலை செய்யும்படியாக அவர் தேடிட்டு இருந்தார். ஆகாப் ராஜாவுக்கு மறைந்து வாழ்ந்து ஒரு சூழ்நிலையில் தான் எலியா இருந்துட்டு இருந்தார். அந்த நாளில் அவர் ஆகாப் ராஜாவுக்கு முன்னால் இந்த காரியத்தை அவர் சொல்லுவார். மழை பெய்யும் அப்படின்னு, இந்த பஞ்சமான 3 வருஷங்கள், கொடிய பஞ்சமாக வறட்சியான இந்த நாட்கள் முடிந்து பெருமழை இந்த நாளில் பெய்யும் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் அநேக சூழ்நிலைகள், நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாம் கடினமாக இருந்தது. கடினமாக இருக்கும்போது நம்ம நம்பிக்கையே இல்லாமல் போயிடுவோம். நம்பிக்கையே வைக்க முடியாது. இந்த காரியம் மாறும், இந்த கடினமான சூழ்நிலை மாறும் அப்படின்ற நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் சைனுமே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் இருப்போம். எலியா தீர்க்கதரிசி சொல்லும்போதும் சூழ்நிலைகள் அப்படி தான் இருந்தது. அவர் சொன்ன உடனே பெருமழையும் பெய்யலை. அவர் கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் போய் கர்த்தரை பணிந்து கொண்டு தன்னுடைய ஊழியக்காரன்கிட்ட சொல்லுவார், நீ போய் சமுத்திரத்தினண்டையிலே பாரு, பெருமழைக்கான அறிகுறி இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லுவார். எலியா தீர்க்கதரிசி ஆவியிலே பெருமழையின் இரைச்சலை கேட்டு அந்த நம்பிக்கையிலே தான் அவர் ஊழியக்காரன்கிட்ட சொல்லுவார். ஆனால் அந்த ஊழியக்காரன் போய் பார்த்துட்டு அந்த மழை பெய்வதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார். திரும்ப திரும்ப போயிட்டு வரும்போதும் அதே தான் சொல்லுவார் அந்த ஊழியக்காரன். எந்த மழை பெய்வதற்கான எந்த அறிகுறியுமே தென்படலை அப்படின்னு தான் சொல்லுவார். 7 தரம் இவராக அவர் போயிட்டு வருவார். 7வது முறை தான் அந்த ஊழியக்காரர் சொல்லுவார், சமுத்திரத்திலிருந்து உள்ளங்கை அளவு கருமேகம் எழும்புகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த உள்ளங்கையளவு மேகம் அது உருவாகிறதுக்கே ஒரு நீண்ட காத்திருப்பு இருக்க தான் செஞ்சுது. அந்த சூழ்நிலைகளில் எலியா தீர்க்கதரிசி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் கர்த்தர் செய்வார், கர்த்தர் சொல்லியிருக்கிற கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடே கர்த்தரை பணிந்து கொண்டு அந்த இடத்துல காத்திருந்தார். அப்படியே இந்த ஒரு அடையாளத்தை பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாட்ட, பெருமழையில் நீர் சிக்கிக்கொள்ளாதபடி நீர் ரதத்தை பூட்டி அரண்மனைக்கு போக முடியாது சொல்லுவார். அப்படின்னு அவர் கிளம்பி போகிறதுக்கு முன்னாலே காற்றும் கருமேகமும் சூழ்ந்து பலத்த மழை பெய்யும். அப்படியே அவர் போவார். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து வரதான் செய்கிறோம். சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நெடுகாலமாய் நம்ம
இருக்கிறது மாதிரியே இருக்கும். அந்த சூழ்நிலைகளிலே இது மாறுமா மாறாதான நம்ம எதிர்நோக்கி இருக்கும் நன்மைகள், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு வாக்கை கொடுத்துருக்கிறார். ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தென்படவே இல்லை. அதுக்கான எந்த ஒரு அடையாளத்தையும் நான் பார்க்கவே இல்லை. இந்த சூழ்நிலை, இந்த கடினமான சூழ்நிலை நெடுங்காலமாக என் வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் நன்மையை பார்ப்பேனா, நன்மையான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நான் நீங்கள் இருக்கீங்கன்னா, இந்த நாள்லேயும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், கையளவும் மேகம் எழும்பும், அது ஒரு பெருமழையை ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்றது தான். இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நெடுங்காலமாக காத்திருக்கும்போது, நெடுங்காலமாக அந்த சூழ்நிலைக்குள்ளே நடந்து போகும்போது, இது எதனால் ஏற்பட்டது, என்ன காரணம், இந்த சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையிலே நடந்ததுக்கு என்ன, நம்ம கடந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கிற மாம்சத்திலே நம்ம யோசிக்கிறவங்களா இருப்போம். இல்லைன்னா இதை தாண்டி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதும், இல்லைன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே கடந்து போனவங்க எப்படி இதை கடந்து போனாங்க, இந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி கையாண்டாங்க அப்படின்றதை மற்றவங்களோடு தெரிந்து கொண்டு கேட்டு தெரிந்து கொள்பவர்களாகவும் நம்ம மாறிடக்கூடாது. அந்த சூழ்நிலைகளிலே நம் நம்பிக்கை உள்ளவர்களாக கர்த்தரையே நோக்கி, எலியா தீர்க்கதரிசி கர்த்தரையே பணிந்து கொண்டு உறுதியாய் கர்த்தர் தருவார் என்று திரும்ப திரும்ப போய் அந்த பாசிட்டிவ் மைண்டோடே போய் கர்த்தர் எனக்கு இது மழை பெய்யும், இதை கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தது போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இது நடக்கும், கர்த்தர் தருவார், கர்த்தர் நன்மையானதை என் வாழ்க்கையிலே தருவார், இந்த கடினமான சூழ்நிலையும் நான் என்னை விட்டு கடந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த கையளவு மேகத்தை உங்கள் வாழ்க்கையில் அடையாளமாக எழும்பு பண்ணி அதையே பெருமழையான ஆசீர்வாதமாக நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக தந்தருளுவார்.